மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கைவினை களஞ்சியம் பகுதியில் கிளே கிராஃப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என் பேர் நிர்மல்குமார். நிவேதா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லேருந்து பண்ணுறேன். கிளே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கலர் கிளே தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபோம் கிளே எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது. இது கிடைக்கலனாக்கா நம்ம வெரைட்டிஸ் வேறு கிடைக்கிற கிளேயை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த கிளே இல்லாமல் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கலர் கிளே இல்லை களிமண் இல்லைனாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற சப்பாத்தி மாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெரைட்டியாக செஞ்சு பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு டெடிபியர் ஃபேமிலி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன சார்ட் எடுத்துக்கிட்டேன். பேஸாக வச்சுக்கிட்டு பேஸ் கீழே வந்து நம்ம வச்சு மோல்ட் பண்ணிக்கிறோம். இது காஞ்சவுடனே இது கட் பண்ணி எடுத்துலாம், இல்லை எடுத்துட்டாலும் வந்துடும். கரெக்டாக நின்றுக்கும். இது உங்களுக்கு ஒரு டெடிபியர் பண்ணுறதுக்கு பாடிக்கு ஒரு பீஸும் ஹெட்டுக்கு ஒரு பீஸும் 2 பால் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு பால் வச்சுக்கிறேன். இன்னொரு பால் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், அதையும் மேலே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கை கால் செய்கிறதுக்கு ஹெட்டோட சின்னதாக இருக்கணும். ஒரு 4 பால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப குட்டியாக 2 பால் இயர்ஸ் பண்ணிக்கணும். அதோடு ரொம்ப குட்டியாக ஒரு பால் மவுத்துக்கு பண்ணிக்கணும். இப்போ நான் மவுத்து வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு ஹெட்டில் வந்து ஒரு மவுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன பால்ஸ் இருக்க பாருங்கள், அதை வச்சுட்டு சைடில் வாய் வச்சோம்ல, அதனோட சைடில் வந்து 2 இயர்ஸ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இதை வச்சதுக்கப்புறம் கை வந்து இந்த பால் ஷேப்லேயே வைக்கலாம். நான் இன்னொரு டெடிபியர் சொல்லி கொடுக்குறேன். பால் எல்லாமேயும் நம்ம எப்படி வைக்கலாம், லெங்ஸாக ஹேண்ட்ஸ் லெக்ஸ் ஆட்டமும் எப்படி வைக்கலாங்கிறது சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், 2 கை மேலே வச்சுட்டேன், 2 கை கீழே வச்சேன். இப்போது ஒரு டெடிபியர் செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து ஐஸ் வைக்கணும். நம்ம மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்குக்கு மேலே 2 ஐஸ் வச்சுக்கணும். ரொம்ப குட்டியாக 2 ஒயிட் பால் பண்ணுறேன். ரொம்ப குட்டியாக இருக்கணும். ஒயிட் பால் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக பிளாக் பால்ஸ் வேணும். 2 பிளாக் பால் வேணும். நம்ம செஞ்சுருக்கோம்ல, அந்த ஒயிட் பால் மேலே தான் வைக்கணும். ரொம்ப குட்டியாக இருக்கணும், கொஞ்சம் கூட பெருசாக இருக்கக்கூடாது. அதோடு ரொம்ப சின்ன பீஸாக செஞ்சுட்டு வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஒயிட்டு வேண்டாம், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா பிளாக் மட்டும் கூட வைக்கலாம். மூக்குக்கு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு விட்டுலாம். இப்போது ஒரு டெடிபியர் பண்ணியிருக்கோம். ஈஸியான மெத்தடில் ஒரு டெடிபியர் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து இன்னொரு டெடிபியர் பண்ணலாம். அது பக்கத்துலேயே ஃபேமிலி ஆட்டம், மதர் அண்ட் சைல்டு ஆட்டம் சொல்லி கொடுத்தல, அதே மாதிரி தான் ஒரு பால் பண்ணிவிட்டு வைக்கிறோம். ஹெட்டு வந்து அதோட சின்னதாக இருக்கணும். பால் ரொம்ப அழகாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆரஞ்சு கலரில் நம்ம அந்த டெடிபியர் பண்ண மாதிரியே 4 பால் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் 4 பால் ஈக்குவலாக ஒரே சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட குட்டி பால் 2 பண்ணுறோம். மூக்குக்கு ஒரு ரொம்ப குட்டி பால் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மூக்கு வச்சிட்றேன். அதுக்கப்புறம் 2 காது வைக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ கை 2 நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வேணும் அப்படிங்கும்போது நம்ம ரோல் பண்ணிடுறோம். லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு வைக்கிறோம். கொஞ்சம் ரியல் டெடிபியர் போலையே அது வரும். 2 கை வச்சிட்டோம். அதே மாதிரி 2 கால் அதுக்கும் ரோல் பண்ணிவிட்டு வைக்கும்போது லுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 கை 2 கால் வச்சிட்டோம். 2 தனித்தனியாக இருக்க மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும். கண் 2க்கு ஹோல் போடுறோம். இப்போ இதுக்கு வந்து ஒயிட் வைக்காமல் வெறும் பிளாக் மட்டும் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒயிட் வச்சு வைக்கலாம், ஒயிட் வைக்காமல் வெறும் பிளாக்கும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டெடிபியர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெடிபியர் செஞ்சு பாருங்கள்.
இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ளார்ஸு, லீவ்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டெடி பியருக்கு என்ன தேவையோ அது மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அது டெடி பியர் ஒரு பால் கிட்ட விளையாடுனா ஒரு பால் மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளார் வேணும்னாக்கா ஃப்ளார் கூட பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு ஃப்ளாரு பக்கத்தில் வச்சுட்டு ப்ரெஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு லீவ்ஸ் இருக்கிற மாதிரி 2 லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். ஃப்ளார் பக்கத்தில் 2 லீவ் கொடுத்தோம்னா அது லுக் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பாலும் 2 ஃப்ளாரும் வச்சுருக்கேன். பேக் சைடில் நமக்கு இந்த மாதிரி வரும். இன்னமும் நமக்கு டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணுமோ பண்ணலாம். சும்மா ஒரு பால் ரோல் ஆட்டம் வேணும்னாலும் நம்ம ரோல் ஆட்டம் வச்சுக்கலாம். சுற்றிலும் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் கூட வச்சுக்கலாம். மதர் அண்ட் சைல்டு டெடி பியர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி பார்த்தோம். கொஞ்சம் பெரிய டெடி பியர் எப்படி பண்ணுறாங்கிறது பார்க்கலாம். அதுக்கும் ஒரு அட்டை எடுத்துக்கிட்டேன். அது மேலே கொஞ்சம் பெரிய பால் இருக்க மாதிரி ஒரு பால் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன பால் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு பால் வச்சுக்கிட்டேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஹெட்டு ஒரு பாடி வந்துடுச்சு. இது கூட நம்ம டெடி பியர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பிளாக்கில் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியே ஒரு மூக்கு வச்சுருவோம், குட்டி பால். அதுக்கப்புறம் 2 இயர் வச்சுருவோம். ஈவனாக 2 ஒரே மாதிரி சைஸில் இருக்க மாதிரி இயரை எடுத்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு 2 லெக்கு 2 ஹேண்டு வேணும். நம்மக்கிட்ட எவ்வளோ க்ளே இருக்கோ அதில் கரெக்டாக பால்ஸ் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக ரோல் இருக்கட்டும், கீழே பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். பாருங்கள், பேக் சைடில் பார்க்கும்போது இந்த மாதிரி வரும். ஏன் இப்படி பண்ணோன்னாக்கா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கலர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஹேண்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒயிட் வைக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெடி பியர், பாண்டா போல் வரும். இதுக்கும் நம்ம 2-3 டாட்ஸ் வர மாதிரி வச்சோம்னாக்கா நல்லாயிருக்கும். அப்புறம் ஐஸ் வைக்கிறோம். ஐஸ் வச்சுட்டு ஒயிட் பால் வைக்கிறோம். குட்டியாக பிளாக் டாலும் அது கூட வச்சோம்னா தான் நமக்கு டெடி பியர் ஃபுல்லாக பாண்டா போல் வரும். இந்த மாதிரி டெடி பியர் பண்ணிக்கிறோம். முடித்ததுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்துட்டாக்கா இப்படி வந்துடும். இந்த டெடி பியரில் நமக்கு வெயிட்லெஸ் ஆகிடும், காஞ்சி போயிடும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்லேயே காஞ்சி போயிடும். நம்மக்கிட்ட கீரிங் இருந்துச்சுன்னா கீரிங் இதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே மாட்டி விட்டோம்னாக்கா, இந்த மாதிரி மாட்டி விட்டோம்னாக்கா கீ செயினாக யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட மேக்னெட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மேக்னெட் வச்சு கொஞ்சம் க்ளூ போட்டு ஒட்டிட்டோம்னாக்கா நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெடி பியர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீ செயினாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெடி பியர் இன்றைக்கி பார்த்தோம். வேறு வெரைட்டியோட வேறு மாடல் அடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.